Hi students, 10th Max Chapter 1ல Relations and Functionsல Example 1.3 பார்க்க போகிறோம். It's very important 5 marks. இந்த ஒரு 5 மார்க்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸசைஸில் வர எல்லா 5 மார்க்கையும் கவர் பண்ண முடியும். இதில் ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா நான் சைல் நோட் பண்ணிக்க W அப்படின்னா ஹோல் நம்பர் 0ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். N அப்படின்னா நேச்சுரல் நம்பர் 1ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பேசிக் என்ன அப்படின்னா லெஸ் தென் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐ மீன் அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, லெஸ் தென் இருந்ததுன்னா அந்த நம்பரை இப்போ 5 இருக்குன்னா 5க்கு முன்னாடி வரைக்கும் 4 வரைக்கும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஈக்குவல் டுடைய மீனிங்னா அந்த நம்பரையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர். ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு பேசிக் தெரிஞ்சாலே போதும், எக்ஸசைஸில் வர சம்ஸும் நம்ம ஈஸியாக போட முடியும். பாருங்கள், ஏவோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. N வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து என்னது 1 to 4ன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து பாருங்கள் ஹோல் நம்பர் 0 to 2 வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சி வந்து பாருங்கள் N சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர். அதாவது லெஸ் தென் 3 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், லெஸ் தென் 3னா 3க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுக்கணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வெரிஃபை தட்ல ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது, செகண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு 5 மார்க்ஸ். இது தனியாக ஒரு 5 மார்க்கு, இது தனியாக ஒரு 5 மார்க். சரிங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும், செகண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும், ஏபிசியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஏ கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக திங்க் பண்ணுங்கள். இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க் போயிடும். அதனால் ஏபிசி தான் சுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள் 1 to 4, 1 2 3 4. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் லெஸ் தென் கீழே கோடே இல்லை, ரைட்டுங்களா, அண்டர்லைன் பண்ணல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனே கிடையாது. அப்போ அந்த நம்பர் எடுத்துக்கூடாது. 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2, பாருங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2, 2க்கு அடுத்த நம்பர் என்ன 3. ஏன் 4 எடுக்கக்கூடாது, அண்டர்லைன் பண்ணல. ஏன் 4 எடுக்கக்கூடாது, அவங்க அண்டர்லைன் கொடுக்க கிடையாது. சரிங்களா, அதனால் இதை வச்சு தான் நீங்கள் ஏவை ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி, இந்த ஏபிசி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டபிள்யூ 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் 0 பக்கத்தில் பாருங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 0வை எடுத்துக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனது 0வை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 0, அடுத்த நம்பர் என்ன 1. அப்புறம் இங்கே பாருங்கள் 2 பக்கத்தில் லைன் இல்லை, அதாவது லெஸ் தேன் ஈக்குவல்ட்டு கிடையாது, கீழே ஒரு லைன் போடல, அதனால் நம்ம 2 எடுத்துக்க போகிறது. அப்போ 0,1ஓட க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சி, சி ஈக்குவல்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது 1 2 3 4 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லெஸ் தென் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 3 லெஸ் தென் கொடுத்துருக்கனால நம்ம 3யை செலக்ட் பண்ணக்கூடாது. 3க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 1 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ சியோட வேல்யூ 1, 2. இப்போ இந்த ஏபிசி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏபிசி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 5 மார்க் போயிடும், அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஏபிசியை மட்டும் நீங்கள் எந்த சம்மா இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசி கரெக்டாக ஃபைன் பண்ணிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3ல செகண்ட் பாயிண்ட், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே ஏபிசி எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ எல்ஹெச்எஸ் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு யூனியனை விட இன்டர்செக்ஷன் இன்னும் நமக்கு சம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத எப்பயுமே க்ளோஸ் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா நம்ம தெளிவாக வந்து பியை ரைட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சி. இப்போ பியை ரைட் பண்ணலாம் 0,1 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 1,2. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காமன் வேல்யூஸ் பாருங்கள், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்போ 1, அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னா ஏவை ஃபஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஏங்கிறது உங்களுக்கு சைடில் கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 2,3ன்னு இருக்குது. இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து வெறும் 1 மட்டும்தான். அப்போ 2,1 3,1 2 பேர் தான், நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். 2,1 3,1. ஸோ இது எல்ஹெச்எஸ் அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தீங்கன்னா A cross B intersection
ஏ கிராஸ் சி இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பின்னா நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம்? ஏவை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏவை எழுதுங்க 2,3 இன்ட்டு அடுத்து என்ன எழுத போகிறீங்க? பி. பிங்கிறது என்ன? 0,1 இதை ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக நீங்கள் எப்பயுமே ஒரு 2 மார்க்கில் பேர் பண்ணுற மாதிரி தான் 2 வந்து 0,1ஓட பேர் பண்ண போகிறீங்க. 2,0 அண்டு 2,1. இப்போ இந்த 2ங்கிறவன் 2 பேர்த்த மீட் பண்ணிட்டான். அடுத்து 3ங்கிறவனு இவனை போய் மீட் பண்ணுவானா? 3,0 அண்டு 3,1. ஓகேவா மீடிய ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள், ஏ கிராஸ் சின்னு இருக்குடாக்கண்ணா. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏ எழுதிட்டோமா? இன்ட்டு சி எழுத போகிறோம். இப்போ சிங்கிறது 1,2ல் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி தான் இந்த 2 எடுத்து இது 1,2 வந்து பேர் பண்ண போகிறோம். இந்த 2ங்கிறது 2 பேர்த்த மீட் பண்ண போகிறோம். 2,1 அண்டு 2,2. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அது வந்து பேர் பண்ணுறோம். 3,1 அடுத்தது 3,2. பாருங்கள், நம்ம ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? ஆர்ஹெச்எஸ் இங்கே இருக்கு இல்லையா? 2,1 3,1 இதை பார்த்து நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் பண்ணுங்க. 2,1 அண்டு 3,1. உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கும் உள்ள காமன் பாருங்கள். இங்கேயும் 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்கா? இதுலேயும் பாருங்கள் 3,1, இங்கேயும் 3,1 இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இருக்காது. இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறது தான். நம்ம மேலே ஆர்ஹெச்எஸ் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு ஒர்க்கும் சேவ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம்? ப்ரூஃப்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. 100% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம கொஸ்டின்லேயே நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வரக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.